சரஸ்வதி கையில் இருப்பது வீணை தான். நாவுக்கரசர் பாடுகிற போது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் தான் சொல்வார். வீணைக்கு அவ்வளவு மகத்தான சக்தி உண்டு. தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறவர் வீணாதர தட்சிணாமூர்த்தி தான், அவர் கையிலேயும் இருக்கும். விநாயகப் பெருமான் பெண் முடிவம் எடுத்து விக்னேஸ்வரி என்று இருக்கிற போது அவர் கையிலேயும் வீணை தான் இருக்கும். பவானியில் போய் பார்க்கலாம், மற்ற எந்த வாத்தியங்களை தூக்கினதா இல்லை. அப்பேற்பட்ட வீணை கொடியுடைய, மானமுள்ள கொடியுடைய, ராஜவாத்தியத்தையுடைய சங்கீத மேதையானவன் ராவணன். மூணாவது அவனுடைய ஆட்சி. இன்றைக்கெல்லாம் யாராவது பதவிக்கு வந்தால் அவங்க வீட்டை இவர் விதிவிலக்கு, இதை பேசவே வேண்டாம். யாராவது பதவிக்கு வந்தால் அவங்க வீட்டை ஏசி பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க சின்ன வீட்டை ஏசி பண்ணுவாங்க, இல்லைன்னா வேணுங்கிறவங்க வீட்டை ஏசி பண்ணுவாங்க. இலங்கை முழுவதையும் ஏசி பண்ணவன் ராவணன். தனக்கு மட்டுமில்லை, தன் நாட்டு மக்கள் அத்தனை பேருடைய வீடுகளும் தெருவெல்லாம் ஏசி. கரங்கு கால் புகா, கதிரவன் ஒளிப்புகா, மரளி மரம் புகா அவன் ஆட்சி. அந்த நாட்டுக்குள்ளே சூரியன் கூட அப்பா இப்போ 103 டிகிரிப்பா 104 டிகிரி சொல்ல முடியாது. அங்கே கூட மிதமாகத்தான் சூரியன் காயணமே தவிர அங்கே கடுமையான உஷ்ணத்தை ராவணனை மீறி விட வர முடியாது. காற்று கூட புயல் காற்றாக வீசியது சொல்ல முடியாது. என்னைக்கு இலங்கையில் தென்றல் காற்று தான். ராவணனை கேட்காம காற்று கூட வீச முடியாது. அதை விட அதிகம் என்ன தெரியுமா, யமன் உள்ளே புக முடியாது. அந்த இலங்கையில் யார் உயிரையாவது கொண்டு போகணும்னா ராவணனுடைய அனுமதி இல்லாமல் மரளி மரம் புகா. எப்பேற்பட்ட வீரனாக இருக்கிற யமன் அவன் போகிறதுக்கு எல்லா இடத்துக்கும் அவனுக்கு அனுமதி உண்டு என்றாலும் இலங்கையிலே கிடையாது. அதனால் இலங்கை ஆட்சியிலே அவன் மக்கள் அத்தனை பேரும் அவனை பாராட்டுகிறார்கள். அவனுடைய மக்களாலே குறை சொல்லப்பட்டவன் அல்ல. அதே மாதிரி வாலியும் அவனுடைய மக்களாலே குறை சொல்லப்பட்டவன் அல்ல. ராமரே சொல்வார், நிரம்பினான் காத்து ஓம்பிய நிறையரசு. அவன் தம்பி சுக்ரீவனுக்குத்தான் தப்பா போச்சே தவிர மற்றவனுக்கு இல்லை. அதே மாதிரி ராவணனும் எல்லாரும் வணங்கத்தக்க விதத்திலே ஆட்சியிலே சிறந்தவனாக, கலையிலே வல்லவனாக, பக்தியிலே உயர்ந்தவனாக, மிகச்சிறந்த வீராதி வீரன். இன்னும் சொல்ல போனால் வேதம் அனைத்தும் கற்றவன். அவன்தான் பிராமணன். தெரியாமல் ராமனை செருப்பால் அடித்தாங்க எங்கள் சேலத்தில். ராமனை பிராமணன்னு கருதி அந்த ராமனை வணங்கக்கூடாது என்று அங்கே மிகப்பெரிய கழகத்தில் அந்த காலத்தில் எனக்கெல்லாம் இப்போ 10 வயசு, ராமனை செருப்பால் அடித்து செருப்பு மாலை போட்டாங்க. தப்பு. ராமன் பிராமணனே இல்லை, அவன் க்ஷத்ரியன், தசரதனுடைய பிள்ளை. ஆனால் ராவணன் தான் பிராமண புலஸ்திய மகரிஷியுடைய மகனான விஸ்ராவசுடைய பிள்ளை. அவங்க அம்மா தான் ராட்சசி கேகசி, கலப்பு மனம். அந்த காலத்திலே கலப்பு மனம் இருந்தது. சுந்தரமூர்த்தி ராயனார் ஒரு தாசியத்தான் மணந்தார். ஆனால் எப்போ தெரியுமா, ஒரு பெண் உயர்ந்த குலத்து பெண்ணை பையனை காதலித்து கல்யாணம் பண்ணிட்டா அது அனுலோமம்னு பேர், அதை ஒத்துக்குவாங்க. அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த குலத்து பெண் தாழ்ந்த குலத்து பையனை காதலிச்சா அது பிரதிலோமம், ஒத்துக்க மாட்டாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் தேவதாசி பெண்ணை மணந்து கொண்டது தெய்வமே ஒத்துக்கொண்டு. இன்னைக்கு நீங்கள் திருவாரூர் போனால் பறவையுடைய வீடு இருக்கிறது, அந்த பறவை நாச்சியார் வீடு அக்ரஹாரத்திலேயே இருந்தது. இறைவரே காப்பாற்றினான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கலப்பு மனத்தால் பிறந்தவர் ராவணன். அரைக்கு அம்மா அப்பா பிராமணன், அனைத்து வேதங்களையும் கற்றவன். படித்து கெட்டவன் ராவணன், படிக்காமல் கெட்டவன் துரியோதனன். துரியோதனுக்கு படிப்பு கிடையாது, ராவணனுக்கு படிப்பு உண்டு. அனைத்து சாஸ்திரங்களையும் படித்தவர் அவன். அப்பேற்பட்ட ராவணேஸ்வரன் மிகச்சிறந்தவன். எந்த இடத்துலையும் தப்பு பண்ணாதவன், மற்றவர்களை தப்பு பண்ண விடாதவன். அவன் ஒரு கோலம் போட்டான். அது வரைக்கும் வாழ்க்கையில் அவன் போட்ட கோலம் அழகு கோலமாகவே இருந்தது. தர்பாரிலேயும் சரி, ஆலயத்திலேயும் சரி, அமைச்சரவையிலேயும் சரி, தெருவிலேயும் சரி, கோவிலிலேயும் சரி, அவன் போட்ட கோலங்கள் அழகு கோலமாக இருந்தது. ஆனால் அவன் கோலத்திலே ஒரு புள்ளி தவறியது. முதலாக சூர்பனகை வருகிறார். வந்த உடனே மூக்கறுபட்ட நிலையிலே, அது வரைக்கும் ராவணன் அல்லவன். சூர்பனகை மூக்கறுபட்ட நிலையிலே வருகிறார். அவள் என்ன நினைத்தா, அவளுக்கு ஒன்று ராவணனுக்கு சீதையை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் கனவில் கூட கிடையாது. அவளோட எண்ணம் முழுவதும் ராவணன். சூர்பனகையினுடைய கணவனான வித்யுத்ஷ்வாவை ராவணன் திக்கு விஜயம் செய்யும் போது கொன்று விட்டான். என் கணவனை கொன்ற என் அண்ணனை பழிவாங்குவேன் என்று அந்த பெண் காத்திருந்தான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்களாலெல்லாம் ரொம்ப பழி வாங்க முடியாது. கொஞ்ச நாள் நான் போனால் பரம் போடான்டுவீங்க. பெண் மட்டும் ஒன்று நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, மாமியாரை பழி வாங்கணும்னு நினச்சா அவள் வாங்கியே தீருவான் கண்டிப்பாக. மருமகளை பழி வாங்கணும் ஒரு மாமியார் நினச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணினாலும் தடுக்க முடியாது. பெண்ணுக்குரிய அந்த பழி வாங்குகிற குணம் இருக்கே, அது பிடிக்க முடியாது, உடும்பு பிடி கண்டிப்பாக.
இவளுக்கு அந்த குணம் இருந்தது. ராவணனை யாராலையும் கொல்ல முடியாது. அவர் வாங்கின வரத்தினாலே பிரம்மாவாலேயோ சிவராலேயோ விஷ்ணுவாலேயோ கொல்ல முடியாது. தேவர்களால் அழிக்க முடியாது. எந்த அஸ்திரங்களாலேயும் அவனை கொல்ல முடியாது. ஆனால் ஒரு வரம் கேட்க தவறிட்டான். நாம் எதை மட்டம்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு துன்பமாக வந்து சேரும். அவன் மனுஷனை மட்டம்னு நினச்சான். வெந்ததை தின்று வந்ததை வாழுகின்ற இந்த மனுஷ பிறவி மகாமட்டம். அதனால் தேவர்களாலே மூவர்களாலே அசுரர்களாலே கிண்ணறனாலே கிம்புருடராலே யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது கேட்டான். மனுஷனை விட்டான். ஏன்னா இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? ஏன்னா கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடலி இருங்கதலி தண்டுக்கு நானும் ஔவையார். கருங்காலி கட்டை கோடாலியால் வெட்டும்போது கோடாலி உடையாது. ஆனால் வாழைத்தண்டை வச்சு வெட்டும்போது அந்த வாழைத்தண்டு வழுக்கி கோடாலியே பிஞ்சு போயிடும். காம்பு தனியாக கோடாலி தனியாக. கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானுமே. அதனால் சிறுவனை யாரையும் நினைக்க முடியாது. இங்கே இவன் என்ன பண்ணிட்டான்? மனுஷனை விட்டுட்டான். இவ பார்த்தா ஜனஸ்தானத்திலே 2 மனிதர்கள், வீராதி வீரர்கள். தன் மூக்க அறுத்தவன் லட்சுமணன், ராமா அதை விட வீரன். அவள் கேட்டுக்கொண்டு தான் வந்தா. அவள் ஒன்றும் சீதையை எடுக்கவோ ராமன் மேலே காதலாலேயோ போகலை. எப்படியாவது இவர்களுக்கும் ராவணனுக்கும் பகை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக அண்ணன் சாவான். என் புருஷனை கொன்றவனை நான் கொல்லுவேன். இதை நான் சொல்கிற புது ராமாயணம் இல்லை. பின்னால் கடைசி சீனில் விபீஷணன் சொல்வான், கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று பல்லாலே இதழதுக்கும் படுபாவி நெடுங்கால பழுதீர்த்து கொண்டாளோ. ராவணன் வீழ்ந்து கிடப்பான். அப்போ அழுவான். விபீஷணன் வந்து, அண்ணா உன்னை ராமன் கொல்லலடா, தன்னுடைய புருஷனை கொன்னேன்னு நெடுங்காலமாக நெஞ்சில் பழி தீர்க்கணும்னு வைத்திருந்த அந்த சூர்பனகை அந்த பழியை இன்னைக்கு தீர்த்துக்கிட்டாளா. கொல்லாத மைத்துனனை கொண்டு அவன் ஒன்றுமே பண்ணலை, நீ வலுவில் போய் கொன்ன. கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தா. இப்போவும் சொல்கிறான்ல, எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேம்மா. அது மாதிரி அவன் சொல்கிறான், பல்லாலே இதழதுக்கும் படுபாவி நெடுங்கால பழி தீர்த்து கொண்டாளோ. இவ அழுவா. ராவணனுடைய மனைவி அழுவா, மண்டோதரி. அடே என் புருஷனை சொல்கிறீங்களே, என் புருஷன் காதலிச்சான், சீதையை காதலிச்சான். அவன் என்ன போய் அங்கே நேரம் அயோத்திக்கு போயா சீதையை காதலிச்சான்? இல்லை மிதிலைக்கு போயா காதலிச்சான்? இல்லையே, காட்டுக்கு தான் போனான். காட்டுக்கு ஏன் வந்தான்? அந்த ராமலட்சுமணர்கள் காட்டுக்கு வந்ததுனால தானே சீதையும் கூட வந்தா. அவர்களை அனுப்பினவன் அவங்க அப்பன் தசரதன். அனுப்பினது முதல் தப்பு. அதுக்கு அடுத்ததாக சொல்லுவான், வேந்தர் பிரான் தயரதனார் பணியினாலே விரதம் பூண்டு வெங்கானில் போந்ததுவும். இவங்க காட்டுக்கு வந்தது தப்பு. அது மட்டுமல்ல, அச்சூர்பனகை இழந்த மூக்கும். இந்த லட்சுமணன் நாக்க அறுத்திருந்தா வந்து இங்கே சொல்லியிருப்பாளா சீதையை பற்றி? மூக்க அறுத்து விட்டான அவள். அதனால தானே வந்து சொன்னாங்க குணகுணான்ட்டு. சூர்பனகை இழந்த மூக்கும். வேந்தர் பிரான் தயரதனார் பணியினாலே விரதம் பூண்டு வெங்கானில் போந்தது. யாருக்கு புண்ணியமாக போச்சு? யாருக்கு புண்ணியம்? தேவர்களுக்கு நல்லதாக போச்சு. இப்போ ராவணன் செத்ததுனால தேவர்களுக்குத்தான். புரந்தரனார் பெருந்தவமாய் போயிற்றம்மா. இதில் லாப சூர்பனகைக்கும் இல்லை, லாப ராமனுக்கும் இல்லை. அங்கே தேவர்களுக்குத்தான் பகை கொழுந்தது. அதனால் கொல்லாத மைத்துனனை கொன்ற ராவணனை பழிதீர்க்க பார்த்தா, அதனால தான் இவங்க சீண்டி விட்டு தன்னை அவமானப்படுத்த வைத்து நேர போகிறான். அங்கே போன உடனே தர்பார். அது வரைக்கும் அழுகுறலே கேட்டதில்லை, மரணமும் இல்லை, நோவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இலங்கையிலே அழுகுறலே கிடையாது. அது அழகாக சொல்லுவார் ஆஞ்சநேயர் பார்க்கிற போதே, பழிக்கு மாளிகை தளந்தொரும் இடந்தொரும் அழிக்கும் தேரலை உண்டு ஆடுனர் பாடுனர் ஆகி கழிக்கின்றார் அன்றி கவல்கின்றார் ஒருவரும் இல்லை. இந்த இலங்கையில் இந்த எல்லா மாளிகைகள்லாம் பழிக்கு. இப்போ நாம் என்ன கட்டுறோம்? இலங்கை மாளிகை, ராவணன் கட்ட மாளிகைக்கு உரபோட காணாது. இன்னைக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் அவனுக்கு கொசு. பழிக்கு மாளிகை தளந்தோறும் இடந்தோறும் நல்ல அழகான பெண்கள் கொடுக்குற கல்லை உண்டு விட்டு ஆடுனர் பாடுனர் ஆகி கழிக்கின்றாரை தவிர இந்த இலங்கையிலே வருத்தப்படுகிற ஒருத்தரை கூட நான் பார்க்கலையே. அதை விட பெருமை என்ன தெரியுமா? மாளிகை போகிறது அது பாட்டு 60 மாடி 70 மாடி எல்லாம் ஒருத்தருக்கே. வாடகைக்கெல்லாம் விடலை, அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் கட்டி அறைக்கு வாடகைக்கு விடலை, ஒருத்தருதே. அவ்வளோ பெரிய மாளிகை. எவ்வளோ பெரிய மாளிகையாக இருந்தாலும் வீடு கூட்டுற தொடப்பம் வீட்டு கீழே மூலையில் தான் இருக்கும். தொடப்பம் இருக்க வேண்டிய இடம் அதுதான், செருப்பு இருக்க வேண்டிய இடமும் அதுதான். அந்த 60வது மாடியில் கூட்டணும். கீழே இறங்கி வந்து தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வாளியில் தண்ணியை எடுத்துக்கிட்டு 60 மாடியை ஏறி போய் தான் கூட்டணும். அங்கே என்ன பண்ணுவாங்களாம் இலங்கை மக்களெல்லாம்,
அவர்களுக்கு இந்த 60 மாடி இறங்கி கீழே வர்ற தூரத்தை விட வானம் கிட்டையாம், ஆகாயம் கிட்ட, இது தூரம். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொத்தல் போடுவாங்களாம் விரலால். அந்த ஆகாய கங்கை தண்ணி வரும், அதை கையில் ஏந்தி, பக்கெட் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், கையில் ஏந்தி தெளிப்பாரலாம். பெருக்கடமே மின்னல் போனால் மின்னலை படக்குன்னு உடைச்சி விளக்கமாற கட்டி பெருக்குவாங்க. ஆகாய கங்கையினை அங்கையில் அடக்கி மாகாரம் எங்களும் நன்னருந்துகள் விளக்கி அதை விட பாகாய செஞ்சொலவர் வீசுபடு பாடம். என்னால் கூட படிச்சிடலாம். அந்த வேலைக்கார பெண்கள் அவ்வளவு இனிமையாக பேசுவார்களோ, அவ்வளவு இனிமையாக பேசுவார்களோ. அப்படி அவ்வளவு வளமுடைய நாடுன்னு ஆஞ்சநேயர் பார்த்து சொல்வார் அத்தனையும். அப்பேற்பட்ட நாட்டினுடைய சக்கரவர்த்தி அழுகுரலே கேட்டதில்லை. இவ வர்றா, எல்லாரும் சொல்கிறாங்க இவன் மூக்கை இவ்வளோ அறுத்துக்கிட்டு இருப்பா, இவன் மூக்கை யாரால் அறுக்க முடியும். எல்லாரும் உள்ளே வந்து நெடுஞ்சான் கிடையா விழுந்தான். எப்போவுமே ஒரு பெண்ணினுடைய மார்பு தரையில் படக்கூடாது. இப்போவும் கோவில்லையோ வீட்லேயோ நமஸ்காரம் பண்ணுறதா இருந்தால் பெண்ணுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம், 2 கை 2 முழங்கால் நெத்தி, அது மட்டும்தான் தரையில் படணும், மார்பு படக்கூடாது. மார்பு எப்போ அவள் புருஷன் செத்து போனால் விழுந்து அழும்பாங்க, அப்போ தான் அவள் விழுந்து அழணும் நடு ரோட்டில். அதுக்கு முன்னால் விழுந்தால் அந்த குடும்பம் நாசமாக போயிடும். அதனால் பெண்களுடைய மார்பு தரையிலே படக்கூடாது. ஒன்று, தலை விரிச்சுக்கிட்டும் போகக்கூடாது. ஆனால் எல்லாம் இப்போ தலை விரிச்சுக்கிட்டு தான் தெரியுது, ஒன்றும் உருப்படியாக இல்லை நாட்டில், சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் ஒரு பாஞ்சாலி கூந்தலை விரிச்சா துரியோதனன் செத்தாத்தான் கூந்தலை முடிப்பேன்னா, இப்போ எல்லா பாஞ்சாலியும் தலையை விரிச்சிட்டு போகுது. துரியோதனன் சாக மாட்டேங்கிறான், தர்மனெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். அதுதான் முக்கியம். அப்படியாவது இவங்க தலையை விரித்து போட்டு நாட்டில் இருக்கிற துரியோதனெல்லாம் ஒத்தஞ்செத்தா கூட சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு பார்க்குறேன், குண்டு வைக்கிறான், ரயிலில் குண்டு வைக்கிறான், சாகிறது அப்பாவி மக்கள். அதில் ஒரு அரசியல்வாதி சாக மாட்டேங்கிறான். மேடையில் குண்டு வைக்கிறான், கேட்க வந்த பொதுமக்கள், அதில் பேச வந்த ஒத்தம் கூட சாக மாட்டேங்கிறான். இது என்னடா குண்டு, எனக்கு புரியல. இது என்னடா, அதில் கூட இதை ட்ரிக் பண்ணி வச்சுருப்பான் போல இருக்குது, இவர்களை கொல்லாமல் இருக்கக்கூடிய குண்டுன்னுட்டு. அப்போ அதனால் அப்பேற்பட்ட அவள் விழுந்து அழறான். அழுத உடனே ராவணன் பார்த்தான், அவன் அசரவே இல்லை, எழுந்தான். எழுந்த உடனே யார் இது செய்தனர், யார் செஞ்சாங்கன்னு கேட்டான். இவன் என்ன கணக்கு போட்டா, இந்த காலத்து அம்மா மாதிரி கணக்கு. நம்ம வீட்டு பையனும் எதிர் வீட்டு பையனும் வாசலில் விளையாடிட்டு இருப்பான். திடீர்னு நம்ம பையனோட அழுக சத்தம் கேட்கும் பெருசாக. அம்மா சமயக்கட்டில் பூரிக்கு மாவு பசஞ்சிக்கிட்டு இருப்பா. முன் ஹாலில் நீங்கள் இருப்பீங்க புருஷன், அவள் அங்கேருந்து கத்துவா, ஏங்க நம்ம பையன் அழறாங்க என்னன்னு போய் கேளுங்க. இவர் போக மாட்டார். உன் பையன் ஏதாவது பண்ணியிருப்பா, அழகா நான் போக மாட்டேன். நீங்கள் இந்த புத்திசாலி மாட்டிக்க மாட்டீங்க. அவள் சும்மா இருக்க மாட்டாள், அங்கேருந்து வருவா. வந்து பார்த்தா நம்ம பையனும் நிற்பான், எதிர் வீட்டு பையனும் நிற்பான். என்னடா பண்ண, அம்மா அவன் என் கண்ணில் மண்ணை போட்டான். நம்ம பையன் பார்த்தா நம்ம பையன் கண்ணில் மண் இருக்கும். உடனே எங்கே இருந்துடா எடுத்த மண்ணை, கீழே இருந்து எடுத்தேன். அவன் சொல்லுவான், நான் போடலக்கா, உங்கள் பையன் தான் போட்டான், பாருங்கள் உங்கள் பையன் கையில் மண். இவன் ஒத்துக்கவே மாட்டான். நம்ம பையன் அவன் கண்ணில் மண்ணை போட்டுவிட்டு இவன் அழுதுகிட்டு இருப்பான். அவன் கேட்பா, உங்கள் பையன் தான் என் கண்ணில் மண்ணை போட்டான், பாருங்கள் அவன் கையில் மண்ணு, அவன் கையில் மண் இருக்கும், அந்த பையன் கண்ணில் மண் இருக்கும். அப்போ கேட்ட உடனே ஒத்துக்க மாட்டான். அவன் எங்கே இருந்தா மண் எடுத்தான், கீழே இருந்தாக்கா எடுத்தான். எப்படா போட்டான், ஓங்கி தான் போட்டான். மண் எடுத்தது பார்த்தே இல்லை, பார்த்தேன். கையை ஓங்கி எடுத்து பார்த்தே இல்லை, பார்த்தேன். அப்போ நீ ஏன் கண்ணை திறந்துக்கிட்டு இருந்த, கண்ணை முடிக்க வேண்டியதானே. இவன் பையன் மண்ணை போடுவான், ஆனால் அந்த பையன் கண்ணை முடிக்கணும். இதுதான் தாய், இதுதான் தாய். அப்பேற்பட்ட தாய்க்கு கடைசியில் எவரும் கஞ்சி கூட ஊற்ற மாட்டாங்கன்னா அது வேறு விஷயம். ஏன்னா இப்படி வளர்த்தா எப்படி ஊற்றுவான். தப்பு நான் சரி எதுன்னு கற்றுக் கொடுத்துருந்தா அந்த பையனுக்கு தெரியும். தப்பெல்லாம் அடுத்தவன் மேலே என் பண்ணுறதெல்லாம், என் பையன் பண்ணுறதெல்லாம் சரின்னா அவன் அம்மாவை வெளியே தள்ளுறது சரின்னு முடிவு பண்ணிடுறான். அவனை வேற ஒன்றும் தப்பு இல்லை. நாம் எப்படி வளர்க்குறோமோ அப்படித்தானே. மாவு இருக்கிற மனம் போல தான் கூழ் இருக்கிற குணம் இருக்கும். புழுத்து போன மாவை வச்சு கூழ் கிடச்சா அது உளுத்து போன வாசனை தான் அடிக்கும். வளர்க்க தெரியாமல் வளர்த்தா பிற்காலத்தை தின்னும். யோசனை பண்ணி பாருங்கள், இப்போ கூட 60 வயசு ஆனவங்க அவங்க அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் 50-55 வயசு ஆனவங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு திட்டிக்கிட்டோ சோறு போட்டுக்கிட்டு தான் இருக்கான். சம்பளமும் கம்மி தான். ஆனால் இன்றைக்கி பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெரிய அரசியல்வாதி, பெரிய கலெக்டர் ஒத்தனாவது அவங்க அம்மா அப்பா வச்சுருக்காரா? இல்லை. வளர்க்கலை, சரியாக வளர்க்கலை. எல்லா குழந்தைக்கும் நல்ல குழந்தைகள் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் தாயின் வளர்ப்பாள். ராவணனை நல்லா தான் வளர்த்துருந்தா, அதனால் அவன் ஒன்றும் கவலைப்படலை. அவன் எழுந்தனா கேட்ட உடனே கேட்டான், யார் இது செய்தனர், யார் நீ செஞ்சானோ. இவன் என்ன சொன்னால் அவனுக்கு கோபம் வரும்னு தெரிச்சு, மானுடர் தடிந்தனர் வாழினால், மனுஷன் பண்ணிட்டான். தேவர்கள் பண்ணலை, மும்மூர்த்திகள் பண்ணலை, கேவலம் ஒரு மனுஷன் பண்ணிட்டான். இதை கேட்ட உடனே ராவணனுக்கு கோபம் வரும். உடனே கிளம்புவான், ஜனஸ்தானத்துக்கு போவான், ராமன் கூட சண்டை போடுவான். அந்த ராமலட்சுமணன் ராவணன் கொல்லப்படுவான். இதுதான் அவன் திட்டம்.
ஆனால் அடுத்த கேள்வி, அது வரைக்கும் ராவணன் நல்லவன், அப்பழுக்கு சொல்ல முடியாத ராவணன், யார் இது செய்தனர் நல்லவன். அடுத்த கேள்வி கேட்குற போது நல்லவன், அவன் கேட்குறான் ஏன் இது செய்தனர். அவன் இதை எதிர்பார்க்கல. ஏன் இதை செஞ்சாங்க? உன் மூக்கையும் மார்பையும் அறுக்க வேண்டிய அளவுக்கு நீ என்ன பண்ணின? இதுக்கு பதில் எப்படி சொல்வாவோ? நான் அங்கே போனேன், அந்த ராமனை பார்த்து ஆசைப்பட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேன், ஒரு பொண்ணு குறுக்க வந்தா, அவளை விளக்க போனேன், அப்போ அவன் தம்பியை மூக்க அறுத்துட்டான். இன்னொன்று யோசிக்கணும், இந்த ராவண வதத்துக்காகவே லக்ஷ்மணன் மூக்க அறுத்தான. மூக்கு என்ன தப்பு பண்ணித்து? வாய் தானே அத்தனையும் பேசித்து. வாய் தான் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசித்து. ராமன் கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் நாக்கெல்லாம் அறுத்துருக்கணும். மண்டோதரி சொல்வா, மூக்கறுத்த லட்சுமணன் நாக்க அறுத்திருந்தா என் நாத்தனார் இங்கே வந்து என் புருஷன்கிட்ட சொல்லாமையே இருந்திருப்பாளே, யுத்தமே வந்திருக்காது. ராவண வதத்துக்கு யார் காரணம்னு ஒரு பட்டிமன்றம் போட்டிங்கன்னா அது சூர்பனகையின் நாக்கை அறுக்காமல் விட்ட லட்சுமணன், வேற யாரும் காரணம் இல்லை. சீதையை எடுத்ததெல்லாம் இல்லை, நாக்கு அறுத்திருந்தா இவன் எப்படி வந்து சொல்லியிருப்பா? அவன் கேட்டால் ஏன் இது செய்தனர். முழிக்கிறான். நான் ராமன் ஒருத்தர் தான், அவன் மேலே ஆசைப்பட்டேன், அப்போ அவன் பொண்டாட்டி குறுக்க வந்தா, அவளை தடுக்க போனேன், வச்சிடங்காரன் அழிச்சு விட்டான். இவன் கேட்பான், புருஷன் செத்து போன உனக்கு ஒழுங்காக லட்சணமாக இலங்கை அரண்மனையில் இல்லாமல் எதுக்கடி இப்படி திரியிற கேள்வி வரும். ஏன்னா ராவணன் நல்லவன், ஒழுக்கமிக்கவனாகத்தான் இருந்தான். நீ ஒழுக்கங்கெட்டு போனதுனால தான் இந்த தண்டனை போடி போனிடுவான், இது அவளுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணா சொல்லலை, நான் ராமன் மீது ஆசைப்பட்டேன்னு சொல்லலை. அந்த ராமனிடத்திலே சீதை என்ற ஒரு பெண் இருந்தா அவளை உனக்கு தூக்கி கொண்டு வர நினைத்தே, அதனால தான் எனக்கு இந்த கண்டம், ஒன்னால தான் எனக்கு இது. அது வரைக்கும் அவள் சீதையை பற்றி நினைக்கவே இல்லை. அவள் வாயில் லட்சுமணனே வரலையா? இல்லை, மூக்கறுத்தவ லட்சுமணன் தான், அவன் பேர் தானே வரணும். மானுடர் தடிந்தனர், மனுஷன் அறுத்தான் தான் சொல்கிறாளே தவிர லட்சுமணன் பேரை சொல்லலை. இப்போ சொல்கிறா சீதையை, அதுக்கு மேலே சொல்கிறா. அவள் எப்பேற்பட்ட அழகி தெரியுமா? அந்த நான் நாவில் வைத்தான் பிரம்மனோ அவளை நாவில் வைத்துக்கிட்டான் சரஸ்வதியை. அது மற்ற பாகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கையத்து இருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான், சீதையை பெற்றால் எங்கனம் வைத்து வாழுதி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவள் சொல்கிறது என்னமா சாதாரண மாதிரி, அந்த பாட்டை கொஞ்சம் அழுத்தமாக படித்தா தான் தெரியும் அவள் என்ன அர்த்தத்தில் சொன்னான். பிரம்மா சரஸ்வதியை நாக்கில் வச்சான், திருமால் திருமகளை மார்பில் வச்சான், பரமசிவன் பார்வதியை பாகத்தில் வச்சான். அண்ணா நீ சீதையை பெற்றா எங்கே வச்சுக்குவேன்? இப்படி தானே கேட்கணும். நீ மார்பில் வைப்பியா? அவெல்லாம் வச்சுட்டான். ஒருத்த மார்பில் வைத்து விட்டான், ஒருத்த நாக்கில் வைத்துட்டான், ஒருத்த பாகத்தில் வச்சுட்டான். அவங்கெல்லாம் வைக்காத இடத்துல தானே நீ வைக்கணும், எங்கே வைப்ப? அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. சொல்ல நீ எங்கன்னா வைத்து வாழுதி, நீ எங்கடா சீதையை வச்சு வாழ போகிற நாசமாக போகிறவனே என்று சொல்லுகிற மாதிரி, சீதையை பெற்றால் எங்கனம் வைத்து வாழுதி. அது மட்டுமல்ல, உன் மனையில் வாழ்க, உனக்கு நான் நல்லை, உன் மனையில் வாழும் பெண்களுக்கெல்லாம் நான் கேடு சூழ்ந்தேன். ராவணன் செத்து அத்தனை பெண்களும் விதவையாவதற்கு அவர்களுக்கு கேடு சூழ்வதற்காக இந்த காரியத்தை செய்தேன். அவள் சீதையை வர்ணிக்கிறா. அவள் கண்ணிப்படி, அவள் இடையிப்படி, அவள் நிறமிப்படி, கேட்ட நங்கையை மறந்திலாதான். அதுதான் பார்த்த நங்கையை இல்லை, பார்த்த பொண்ணை என்னால் மறக்க முடியலடான்னா அது அர்த்தம் ஒத்துக்கலாம். சீதை உண்மையிலேயே அழகாக இருக்காளா இல்லையான்னு தெரியாது. பார்த்த நங்கை, அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து எனக்கு அதே நினப்பாக இருக்குன்னா ஒத்துக்கலாம். ஏன்னா பார்த்துட்டான், உண்மையிலேயே அவன் அழகாக இருக்கா, அவன் கண்ணு பார்த்துருக்கு. ஆனால் கேட்ட நங்கைனா கேட்டது அவ சொல்லித்தான். அப்போ அவள் அழகில்லாத ஒருத்தியை கூட அழகானவளாக வர்ணிச்சிருக்கலாம் இல்லையா? இவன் கேட்டதில் தான் மதிமை எங்கினானே தவிர உண்மையிலேயே சீதை அப்படி இருப்பாளான்னு இவனுக்கு தெரியாது. அவள் வர்ணித்த விதம் அப்படி. சில பேர் அப்படித்தான் பற்ற வைக்கணும்னு நினச்சா, உனக்கு தெரியுமாடி ஒரு நாட்டு பொண்ணு இருக்காளே, வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஒரு கரணி காப்பி படி வாங்கிட்டு கடனை அங்கே பேச வேண்டியது. உன் மருமக இருக்காளே அவளை சாதாரணம்னு நினைக்காத, அந்த குள்ளச்சி சரியான ஆள். நீ கோவிலுக்கு போயிருந்த போது அவள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு மூட்டை கட்டி விட்டா, இவ தான் பார்த்த மாதிரி. அந்த சொல்கிற விதத்தில் கேழ்வரகள் நெய் ஒழுகிறது என்றால் கேட்பவனுக்கு மதி எங்கே போச்சுமா? கேழ்வரகளை நெய் ஒழுகுதுல நாக்க தொங்கோடி பைத்தியக்காரி, புத்தி எங்கே போச்சு? கேழ்வரகளை நெய் வராது. சொல்கிற விதத்தில் சில பேர் சொல்லும் போதே நமக்கு ஒரு ஆசை வரும், வர்ணிக்கிறதுலையே. போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. இங்கே அதே மாதிரி இவன் வர்ணிக்கிறான். பல பேர் ஏமாந்துருப்பீங்க, இனிமேல் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் ஏதாவது பல பேர் சொல்லியிருப்பாங்க, இந்திரன் சந்திரன் உங்களே வர்ணிச்சிருக்கலாம், உங்களுக்கு வரப்போகிற பொண்ணை பற்றி பிரமாதமாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஆகா ஊகு நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா முடிச்சிருப்பீங்க. அப்புறம் மணவரையில் பார்க்கும்போது தானே தெரியும் இந்த சனியினையாக கட்டிக்கணும்னு. அது யார் என்ன பண்ண முடியும்?
அவங்க தலைவிதி, ஒன்றும் பண்ண முடியாது.